இலக்கியா இப்போ எல்லா உண்மையுமே கார்த்திக் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த அஞ்சலி செஞ்ச காரியங்கள் அந்த மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போறதுக்கான காரணமும் இந்த அஞ்சலி தான். அது மட்டும் இல்லாம இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் கண்டிஷன்ல இருந்த நம்ம ஜானகி இப்படி இருக்கிறதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் இல்லையா? அதனால அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியோட ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. அந்த ரகசியத்தை எல்லாத்தையுமே, அதாவது அவ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை ஏமாத்திட்டு இருக்கா கார்த்திக். இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பொய் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியாவோட கால்ல விழுந்து இந்த ஒரு விஷயத்த பத்தி கார்த்திக் கிட்ட சொல்லிடாத வேணாம் இலக்கியா, என்னோட வாழ்க்கையே வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துருந்தாங்க இல்லையா? எப்படி ஒரு வழியா ஜானகி இருந்துட்டு இலக்கிய மேல எந்த ஒரு தப்புமே இல்ல கௌதம், நான் தான் தப்பு பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எங்க இந்த உண்மை எல்லாமே உனக்கு தெரிஞ்சா என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கியா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சத்தியம் வாங்கிட்டேன் கௌதம். வேற எந்த ஒரு காரணமும் இலக்கியம் மறைக்கிறதுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சாங்க. நம்ம கௌதமும் இலக்கியாவை ஏத்துக்கிறாங்க. இப்போ எல்லாருமா சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போனா இந்த அஞ்சலியோட முகம் பாக்கணுமே அப்படியே சுருங்கி போய் வாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கௌதம் வீட்டை விட்டு போன உடனே கௌதம் ஒளிஞ்சா அவ்வளவுதான், நமக்கு தான் சொத்து, நம்ம ரெண்டு ரெண்டு பக்கம் தான் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தா. இப்போ ஜானகி வந்து போயின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனப்ப அப்பாடா இவளாச்சும் வந்து போயின்னா போறாளே, அந்த கௌதம் வந்துருவான் எப்படி இருந்தாலும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து போயின்னா இப்போ ரொம்பவே வந்து சோகமா வந்து இருந்துட்டு இருந்தா. அடுத்ததா நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலி கிட்ட சவால் வர்றாங்க. இன்னும் எண்ணி 24 மணி நேரத்துல உன்னோட முகத்திரையை கிழிச்செறிஞ்சு கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் விட்டுறாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன அஞ்சலி, நீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்க போல, என்னாச்சு? நான் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டேன், இந்த ஒரு வீடியோவை பார்த்துனா உனக்கே தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் அதுக்கப்புறம் டாக்டர் இவங்க பேசிட்டு இருந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காட்டுறாங்க. அஞ்சலி திருன்னு முழிக்கிறா. கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திகை வந்து கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இலக்கியா நான் உங்க காலில் கூட விடுறேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா என்ன உயிரோடவே வைக்க மாட்டான், நானும் வந்து கார்த்திக்கும் பிரியது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணுமா, நான் உன்னோட அத்தை, அதாவது உன்னோட மாமன் பொண்ணு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். ஓ இப்பதான் உனக்கு மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு மத்த பொண்ணு எல்லாமே வந்து தெரியுதா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பண்ணும்போது இது எல்லாமே உனக்கு தெரியல. நீ எப்போ கௌதம் கிட்ட நீ, அதாவது அவர் ஒரு அனாதை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னியோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா உன்னோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக ஒரு கலையை புடுங்கி எறியணும் அப்படின்னா கூட நான் புடுங்கி எறியறதுக்கு தயாரா இருக்கேன். அது என்னோட அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு ஆதாரங்களை வந்து காட்டுறாங்க. அடுத்தது என்ன, கார்த்திக் பயங்கர கோபத்துல இந்த அஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிச்சு கார்த்திக் கிட்ட சொல்லி அஞ்சலி விரட்டனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.